மனித உடலில் செரிமானம் என்பது ஒரு சிக்கலான செயல்முறையாகும். இது நாம் உண்ணும் உணவை உடல் பயன்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகிறது. இது பல உறுப்புகளின் வழியாக நடைபெறுகிறது. கல்லீரல் பித்தத்தை உற்பத்தி செய்கிறது, இது கொழுப்புகளை செரிமானம் செய்ய உதவுகிறது. சிறுகுடலில் ஊட்டச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகின்றன. பித்தப்பை பித்தப்பையில் இருக்கும் பித்தம் கல்லீரலால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு திரவம் ஆகும். இது கொழுப்புகளை செரிமானம் செய்ய உதவி செய்கிறது. பித்தப்பை இந்த பித்தத்தை சேமித்து தேவைப்படும்போது சிறுகுடலுக்கு வெளியிடுகிறது. பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் செரிக்கப்படாத உணவு மற்றும் நீர் பெருங்குடலுக்கு செல்கிறது. இங்கு மீதமுள்ள நீர் உறிஞ்சப்படுகிறது, மேலும் கழிவுப் பொருட்கள் திடமாக்கப்படுகின்றன. பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் சில வைட்டமின்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றன. மலக்குடல் ரெக்டம் மற்றும் ஆசனவாய் ஈனஸ் இறுதியாக கழிவுப் பொருட்கள் மலக்குடலில் சேகரிக்கப்பட்டு ஆசனவாய் வழியாக உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன. உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.